இந்தியா ஃபுல்லாக காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபி அப்படிங்கிறத ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்தியா ஃபுல்லாகவுமே கிட்டத்தட்ட வந்து 20 மில்லியன் மெம்பர்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த 20 மில்லியன் ஃபாலோவர்ஸில் நிறைய ரூமர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாகிஸ்தானிஸ், அதுக்கப்புறம் மட்டும் பங்களாதேஷஸ், சம் அவுட் சைட் ஆஃப் கண்ட்ரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய அவுட் சைடர் ஆஃப் இந்தியா இருக்காங்க. இந்த சிஜேபி பார்ட்டி அப்படிங்கிறது வந்து எதுக்காக ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது கிளியர் கட்டாக இன்னும் நம்மளுக்கு தெரியல. எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ப்ராக்ஸி அப்படிங்கிறது தெரியல. நிறைய பேர் வந்து இது ஆம் ஆத்மியோட ப்ராக்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து இது பிஜேபியோட அனதர் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் இது வந்து மம்தா பானர்ஜியோட பிளான் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. பட் ரியல் டைம் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட் எதுக்காக உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான கிளியர் கட் ஐடியாஸ் எதுவும் இல்லை. அவங்க இனிஷியலாக இருந்து எதையுமே ஒரு ஃபாலோ பண்ணாத அளவுக்கு தான் இப்போ வந்து ப்ரோட்டஸ்ட் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க. பட் அந்த ப்ரோட்டஸ்ட்மே எந்த ஒரு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் வந்து எந்த ஒரு அத்தாரிட்டிஸுமே போயிட்டு பர்மிஷன் வாங்கலை. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸுமே இல்லீகலாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை ஃபாலோ பண்ணுற நிறைய இந்தியன்ஸுமே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இது மாதிரி இருக்கவங்க கூட இதில் உள்ள சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீபக் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து ரிட்டர்ன் வந்திருக்காரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு அப்பர் மிடில் கிளாஸில் உள்ள ஒரு ஃபேமிலி தான். பட் வந்து ஸ்டெக்லார் ஒரு ஃபேமிலி இல்லை. ஸ்டெக்லார் அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ண முடியாது. பட் இவர் இந்த ஸ்டெக்லார மக்களுக்கு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட்னாலே பண்ண முடியாத விஷயத்த இவரால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இண்டிவிஜுவலை பொறுத்து தான் ஒவ்வொரு வேலை வாய்ப்பும் எல்லாமே மாறப்போகுது. ஏன்னா இன்றைக்குமே 5 lakh சேலரி வாங்குகிற பர்சனும் இருக்காங்க, அதை வாங்க முடியாத பர்சனும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேப் நம்ம எக்கனாமிக்கில் இருக்கா. ஸோ இதை நம்ம மாற்றணும்னா ஒரு இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷனால தான் மாற்ற முடியுமே தவிர ஒரு தனி நபராலேயோ இல்லை ஒரு கம்ப்ளீட் கவர்மெண்ட்னாலேயோ மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்ற முடியாது. ஏன்னா நம்ம மாறணும் அதுக்கு. பட் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது இளைஞர்களை ஸ்பெசிஃபிக்காக அன்எம்ப்ளாய்மெண்ட் உள்ளவங்களை தப்பான வழியில் கொண்டு போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இதுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ராப்பில் மாட்டாமல் நம்மளோட செல்ஃப் க்ரோத், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபேமிலிக்கான க்ரோத்தை ஃபோக்கஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.